வீடு கேட்டவங்களுக்கு வீடு, கடை கேட்டவங்களுக்கு கடை கேட்டவங்களுக்கு கடை, வாடகை வருமானத்துக்கு வாடகை, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 4-5 சென்ட்ல வீடு கேட்டவங்களுக்கு அது கிழக்கு மூணா ஜம்முன்னு அந்த வீடும் ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய ரேஞ்சில் வீடு கேட்டவங்களுக்கும் ஒரு வீடு பக்காவாக 7 பெட்ரூமோட அதையும் பார்த்துட்டோம். அன்னூர் சைடில் 1 ஏக்கரா இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த சென்ட் ₹1 ₹1.25 தான் கேட்டவங்களுக்கும் அதுவும் சைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு போனதுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலேயே நேரத்தில் இருந்து குளிச்சுட்டு முருகனை கும்பிட்டு நேராக சத்தியமங்கலம் வண்டி விட்டாச்சு. 4 தோட்டம் வந்திருக்குது. நாங்கள் 2 பூமி இருக்குது. நாங்கள் புளியம்பட்டியில் அதை பார்த்துட்டு மேட்டுப்பாளத்தில் ஒரு வீடு வேறு இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் நேரத்திலே கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம ஆளுகள் 2 பேர்த்தையும் காணோம். நிற்கிறோம். நாங்கள் இந்த நிற்கிறாங்களான்னு வர்றா நிற்கிறாங்க வேறு கொண்டுக்கிறாங்க வேறு. சத்தி பூமி மேட்டுப்பாளையம் பூமி பார்க்க போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணுற இடத்துல இங்கே எப்போ கொண்டுருக்கிறீன்னு கேட்டால் இந்த பேக்கரியும் வியாபாரத்துக்கு தருங்க, இதையும் வீடியோ பிடிச்சி போட்டாங்க. சரி அதையும் பிடிச்சி போட்டாச்சுன்னு பார்த்தா அடுத்தது பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது, அதையும் பார்த்து போடாம்னாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ மேட்டுப்பாளையம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ஒன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஒன்று லோ பட்ஜெட்டில் அருமையான வீடு, புது வீடு 2 BHK வீடு. இப்போ பார்த்தது இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய வீடு, பட்ஜெட்டும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு. வந்துட்டு குமரகுன்றம் தாண்டி மேட்டுப்பாளையமே வந்தாச்சு பக்கம் பாடா. மேட்டுப்பாளையம் டவுனே வந்தாச்சுடோ. நல்ல வியூ ஒரு ஜம்முன்னு இருக்குது வேறு பார்த்தாலே. இந்த ஏரியா நல்லா குழுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அட்டகாசமான கமர்ஷியல் ப்ளஸ் பங்களா வீடு ஒன்று வியாபாரத்துக்கு வந்துருச்சு. வீடும் சின்ன வீடல்ல லீடோ, 7 பெட்ரூமோட, அதுவும் கோயம்புத்தூர் மெயின் ரோட் மேலேயே இருக்குது. நாங்கள் பக்கம் பாட வந்துட்டு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சு போகுது எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் ஊட்டிக்கு பக்கமாக நெருங்கி வச்சாச்சு. அப்புறம் வியூ நல்லா தானே இருக்கு. ஊட்டிக்காரர்கள் இந்த வீடு பிடிச்ச சட்டை போட்டு வாங்கி போடுவாங்க. மாசமான வாடகையும் வரும், ஓடும் நல்ல ஓடும். இந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் தான் இருக்குது வீடு, மேட்டுப்பாளையம் ஜங்ஷன்லேருந்து. 7 பெட்ரூமோட அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிடோ. மேட்டுப்பாளையம் மெயின் ரோட் மேலேயே வியாபாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட் மேலேயே வந்துருக்குது. ஒட்டுனாப்பிலே கடையும் கூட வந்துடும். நல்லா சரியான பங்களா, 7 பெட்ரூமோட இன்னைக்கு 6 கட்டுறாங்க. ஜம்முன்னு 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி முன்னாடி போட்டிக்கோ பார்க்கிங் ஜம்முன்னு வந்துருச்சுடோ. முன்னால சும்மா ஹால் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டாங்க இந்த போட்டிக்கோவில். முன்னாடி பார்க்கிங் தனியாக ஒரு போட்டிக்கோ, இந்த சும்மா ஒரு போட்டிக்கோ மாதிரி வந்துடுது ஜம்முன். இது நல்லா ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜம்முன். இது பார்த்தா ரோடு அட்டகாசமாக தெரியுது வேறு. வண்டி நிற்காமல் போயிட்டு இருக்குது. நல்லா மெயின் டவுனில் பக்காவான ஒரு டோரெல்லாம் நல்லா தேக்கு மரத்தில் ஜம்முன்னு ஓட்டிருக்குறாங்க. ஹால் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஜம்முன். லைட்டிங் இது நல்லா போகிற மணல் கட்டட மாட்டிருக்குது, ஜம்முன்னு கட்டிக்கிறாங்க. டிவி யூனிட் அது செட்டப் ஃபுல்லாக ஜம்முன்னு பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்ல பெரிய சைஸில் டைனிங் ஹால் வந்துருங்க. பக்கத்துலேயே வாஷ் ஏரியா கூட கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் ஃபுல்லாக நல்லா கிரேனைட் போட்டு கபோர்ட் ஒர்க்கெல்லாம் நீட்டாக வுட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது வுட்டுனாலும் நல்லா தேக்கு மரமாக போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா கூட தனியாக கொடுத்துருக்காங்க உள்ளேயே. சரி, நல்லா அட்டகாசமாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து நீட்டு ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இங்கே சாமி ரூம் நல்லா வழக்கமான ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க. கதவெல்லாம் நல்லா மரத்துலேயே போட்டிருக்குறாங்க. இது பெட்ரூம் நீட்டாக மரத்துலேயே கபோர்டு ஒர்க்கு இதில் நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இது இன்னொரு பெட்ரூம்.
அட்டாச் டாய்லெட்டோட வந்துட மாட்டேங்குது பெட்ரூம். அதான் ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே நல்லா கிரானைட் போட்டு நல்லா கைப்பிடியெல்லாம் நல்லா மரத்தில் தான் போட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே உட்டில் போட்டிருக்காங்க. இது சைடு ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டிருக்காங்க, நல்லா நல்லா ஜம்முன்னு ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் அதான் கட்டடமெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க. நல்லா ஜம்மு பூராமே மரண்டா. இப்போ நம்ம பாட்டுருக்குது 3ஆம் பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருக்கு. எல்லாத்துக்கும் இதே மாதிரி கபோர்டு பீரோ எல்லா செட்டப்பும் அப்பவே பண்ணி வச்சுக்கிறாங்க, பூராமே மரத்தில் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நல்லா அட்டகாசமாக இருக்குது, வேலைப்படலை ஃபுல்லாகவே இன்ஜினியர் வச்சு பண்ணிக்கிறாங்க. இது 4வது பெட்ரூம்டா. இதுக்கும் அதே மாதிரி தான், எல்லா ரூமுக்கும் ஒரே மாதிரி நல்லா பெருசாக இருக்குது, எல்லாம் அட்டாச் டாய்லெட்டோட வந்துடுது. இதுக்கு ஒரு பால்கனியும் கூட ஜம்முன்னு வந்துடுது. இது பார்த்தா ஊட்டி மலை அவ்வளோ அருமையாக தெரியுது வேறு. இது கபோர்டு நீட்டாக பண்ணிக்கிறாங்க இந்த ரூமுக்கு. இது அட்டாச் டாய்லெட்டோட வந்துருக்குது. இது பெரிய பெட்ரூம் நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கும் வாக்கிங் வாட்டர் பெரிய பெருசாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு, டிவி யூனிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. 7வது பெட்ரூம் தான். இது மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் இருக்குது. ஆமாம், இப்போ இப்போதைக்கு ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் அட்டாச் டாய்லெட்டோட வந்துடுது. மொட்டை மாடி ஏரியா. தண்ணி தொட்டி நல்லா பெருசாக கட்டிக்கிறாங்களோ, சின்டெக்ஸ் எல்லாம் இல்லை, நல்லா தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க ஜம்மு. நல்லா சோலார் கலரெல்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா சுருக்கியெல்லாம் நீட்டாக போட்டாங்க. இங்கிருந்து பார்த்தா ஊட்டி மலை வரும் எப்படி தெரியுது அட்டகாசமா. எல்லா ரூமுக்குமே ஏசியும் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா மணலில் கட்டியிருந்தங்காட்டி எந்த வெடுப்பும் இல்லை கட்டடத்தில். நல்லா அருமையான கட்டடம், வாங்கி போகிறவங்களுக்கு எந்த தப்பும் வராது. நல்லா ரோட்டு மேலே அட்டகாசமான பூமி, அட்டகாசமான இடம். தொட்டி பெரிய தொட்டியாக கட்டிக்கிறாங்க பேர். நல்லா மணலில் கட்டியிருந்தங்காட்டி பட்டாசம் நிற்கிது. இன்றைக்கெல்லாம் சின்டெக்ஸ் வைக்கிறோம், அப்போ வேறு நல்லா தொட்டி ஜம்முன்னு கட்டிட்டாங்க. வாட்டர் ஸ்டோரேஜ் பெரிய லெவலில் உள்ள வச்சுக்கலாம். நல்லா வாஸ்து பிரகாரம் ஜம்முன்னு கட்டிக்கிறாங்க. சோலாரும் போட்டு வச்சுருக்காங்க, வாட்டர் ஹீட்ரு. எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டிங்க? 200 லிட்டருங்க. தண்ணி சூடாக எல்லா ரூமுக்கும் போய்க்குமுங்க. அதான் அதாங்க மட்டமாக்குறங்காட்டி இதாக இருக்குங்க. அதான் செவுத்துல ஜம்முன்னு டிசைன் பண்ணிக்கிறாங்க வேற. அப்போ நல்லா உட்டில் தான் பண்ணிக்கிறாங்க, நீட்டாக பண்ணிக்கிறாங்க. மேலே தான் அந்த சன்லைட் உலகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க வர்றேன். ஆனால் மரம் கைப்பிடியெல்லாம் மரத்தில் விட்டாங்க, ஃபுல்லாகவே கிரானைட் தான் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக. இந்த கிச்சனில் ஸ்டோர் ரூம்லேருந்து வெளியில் வந்துக்கிற மாதிரி பண்ட பாத்திரமெல்லாம் இங்கே விளைக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போய்க்கலாம் மாட்டாங்க. வாஷ் பேஷன் தனியாக, வாஷிங் மிஷின் தனியாக, அம்மிக்கல் ஆட்டாங்கல் வைக்கிறக்கு ஒரு இடம் கொடுத்து வைக்கிறாங்க. அவுட் சைடு பாத்ரூம் கூட ஒன்று கொடுத்துக்கிறாங்க. வாங்குறது இது வேண்டாட்டிங்க கூட எடுத்துக்கலாம்னாங்க. ஆனால் வாஸ்து பிரகாரம் தான் கட்டிக்கிறாங்க. துணி துவைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஏரியா கொடுத்துக்கிறாங்க, வேணும்னா வச்சுக்கோ, அதை எடுத்துக்கலாம்னாங்க. மேட்டுப்பாளையம் அந்த வீடு பார்க்க முடிச்சு சத்தியமங்கலம் தோட்டம் பார்க்க போகலான்னு போயிட்டு இருந்தோம். கரெக்டாக திருப்பூருக்கு எடுத்துகிட்டு கூப்பிட்டாரு. அன்னூர் பக்கத்தில் நம்மளுக்கு 1 ஏக்கரை பூமி இருக்குது, விற்று கொடுங்கன்னு. சரிங்கண்ணா எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி வைங்கண்ணா அனுப்பிச்சி விட்டாரு. வந்து பார்த்தா தெரியுது, பக்கம் வழி தார் ரோட்டு மேலே அட்டகாசமான பூமி இருக்குது. பூரா செவன் சுத்தமான செம்மண் பூமி, 1 ஏக்கரா பூமி. அதெல்லாம் பொட்டியாட்டக்குது வர்ற பக்கத்தில் பார்த்தா இந்த கம்பெனி சைட்டுக தோட்டம் துறவு எல்லாமே ஜம்முனுக்கு. தண்ணிக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இடக்கு இந்த போட்ட ஃபுல்லாக விவசாயமாக்குது. இந்த போகிற பூரா சைட்டு, இந்த பக்கம் பூராமே கம்பெனி. ஒரு கம்பெனி கட்டோன்னு அன்னூர் ஏரியாவில் இடம் தேடிட்டு இருக்குவேன். கண்டிப்பாக செட் ஆகும். அருமையாக இருக்குங்க. சைட்டு போட்டாலும் போடு, அருமையான பூமி.
அன்னூர் பக்கத்தில் ஒரு ஏக்கரா பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அட்டகாசமான பூமிங்க இது. நல்லா சைட்டு போடுறதுக்கும் கம்பெனி கட்டுறதுக்கும் அருமையான பூமி இது. முழுசாகவே தார் ரோடு பேஸில் வந்துருக்கும். நல்லா சச்சாதரமாக போட்டியாட்டம் இருக்கும். மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த பூமி வாங்குறவங்களுக்கு. இப்போ இதில் மாங்காய் மரம் இருக்குங்க. இங்கே வந்து மாங்காய் மரம் இதில் போனோம்னா டீச்சர் ட்ரைனிங் காலேஜுங்க இது. இதுக்குள்ளே இது ஆமாங்க சார். அப்படியே ஒரு நீலியாக பாருங்க டீச்சர் ட்ரைனிங் அவையில் ஸ்கூலுக்கு தான் இது சார். அது சார் அது முதல் ஸ்கூலுங்க, ரெண்டாவது காலேஜ் ஐயன் திருவள்ளுவர் காலேஜ். அதுக்கு இருந்தால டீச்சர் ட்ரைனிங் என்னங்க நீங்க ஸ்கூல் எல்லாம் துணி வீணா போச்சுங்களா? அப்புறம் கொடுத்து 10 நாள் கழிச்சு போய் கேட்டா அதெல்லாம் நான் வச்சுட்டு கூப்பிட்டு போனா அப்படியே போன வாரம் போனேன். ஏதாச்சும் பொங்கலும் தீபாவளி கொடுத்து அப்படி இல்லை. சரிங்க. ஓ ஏழுங்க கொடுத்தது ஜனவரியில, டிசம்பரே வந்து ஒரு சரட்டான எடுத்து உதறி கொடுத்துட்டாரு. மெதுவா காசு இல்ல நாலு வந்துட்டு கேட்டேன், அவளுக்கு எங்க சரட்டு யாரு கொடுப்பேன்? இல்ல ஜனவரியில் கொடுத்த சரட்டு மாசம் 7 ஆகி போச்சு, ஒன்னும் வந்து சேரல. அது சொன்னாப்புல வருங்களா? அவரே கேட்டலுங்க. அடுத்த பொங்கலுக்கு தீபாவளிக்காக கொடுத்துருவீங்க. அடுத்த உங்களுக்கு தான் கொடுப்பாருன்னு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். நீங்க ஆனா சரிங்க சரி. பேக்கரி தெரியுதுங்களா? மொத்தமா 6 பூமி பாத்துக்கிறோமுங்களா? 6 ப்ராப்பர்ட்டி மொத்தமா பாத்துக்கிறோம் இல்லைங்களா பிரசிடன்ட்? ஆனா எப்படி பார்த்தாலுமே காலையில் வண்டி எடுத்தோம்னா பொழுதாகி போகுது பாருங்க. மணி மாந்திரை ஆகி போச்சு. அதாங்க. ஆனா சத்தி தான் போலாம்னு கிளம்புறதுங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு இங்கேயே எத்தனை இருக்குது. சரிங்க. ஏதோ ஒரு நேரத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தி மங்கலம் போறோம்னு ஸ்டார்ட் பண்ணுச்சு. காலையில் சத்தி போறோம்னு தான் வீட்டுல இருந்து சொல்லிட்டு கிளம்பணுமுங்க. நீங்க அப்புறம் இங்க வந்துட்டு மேட்டுப்பாளையம் மூடு. நீங்க முதல்ல ஆமா நேரம் சத்தி போயிருந்தா போனும் எடுக்காம அப்புறம் நாம ரெண்டாவதுலயே தானே இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்ததுல எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. 1 2 நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியும் சூப்பரு, அந்த வீடும் சூப்பரு, அந்த 1 ஏக்கரா பிட்டும் சூப்பரு, கடைசியாக ஒரு லோ பட்ஜெட் பார்த்து அதுவும் சூப்பரு. இந்த கமர்ஷியல் சைட் வாங்குறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா செட் ஆகும். நாள்ல வீடு கேட்டவங்களுக்கு வீடு, கடை கேட்டவங்களுக்கு கடை, வாடகை வருமானத்துக்கு வாடகை, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 4-5 சென்ட்ல வீடு கேட்டவங்களுக்கும் அது கிழக்கு மூணா ஜம்முன்னு அந்த வீடும் ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய ரேஞ்சில் வீடு கேட்டவங்களுக்கும் ஒரு வீடு பக்காவாக 7 பெட்ரூமோட அதையும் பார்த்துட்டோம். அன்னூர் சைடில் 1 ஏக்கரா இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த சென்ட் 1 ரூபா 1.25 ரூபாய்க்கு தான் கேட்டவங்களுக்கும் அதுவும் சைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு போனதுக்கு பரவாயில்ல. 1 2 இடம் மட்டும் கொஞ்சம் முன்ன பொண்ணு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பூமி நல்லா இருந்தது, தடவழி கொஞ்சம் முன்ன பொண்ணு இருந்தது. அதனால பூமி அது அருமையான பூமி தான், நல்லா போட்டியாட்டா தப்பு இல்லை. தடம் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கும் கிடைக்கி. நல்ல பூமி தான். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எப்பவும் போலதான் காலையில் கிளம்புனா பொழுதாகி போகுது. எந்த திசையில் கிளம்புனாலும் சரி ஒரு பொழுதே கழிஞ்சு போகுதுன்னு வை. நீங்கள் ஏதோ பூமி வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரிங்க எம்ஜே ரியல் எஸ்டேட் கான்டாக்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே தெரியுமுங்க. இன்னைக்கு நாள் எப்படியும் நல்லபடியாக போச்சுங்க. இன்னைக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோங்கிறது உங்களுக்கு விளாக்ல ஃபுல்லாகவே வந்துடுங்க. இதோட விளாக் முடிஞ்சிருமுங்க. நாளைக்கு காலையில் எங்கெங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது அடுத்த விளாக்ல உங்களை சந்திக்கலாமுங்க. ஏனுங்க நன்றி, வணக்கமுங்க.